வணக்கம். நான் இதரன். 20 அடி ஆழமுள்ள ஒரு பதுங்கு குழி. இது விடுதலை புலிகள் காலத்துல பாவிக்கப்பட்டிருக்குது. இந்த பதுங்கு குழிக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இப்ப நேட்டையில இருந்து தேடுதல் நடக்குது. இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் டீடைலா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதலாவது இந்த இடம் பாத்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்புல 8ஆம் வட்டாரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தனிநபருக்கு சொந்தமான ஒரு பிரைவேட் லேண்ட் 2 ஏக்கர் அளவு கொண்ட இந்த லேண்ட் ஒரு ஹாஸ்பிட்டலே பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த லேண்டில் இனம் தெரியாத நபர்கள், அதாவது இது வரைக்குமே இது ஒரு சாதாரண லேண்டாக தான் இருக்குது, யூஸ் பண்ணல, அதாவது பில்டிங் எதுவுமே டெவலப் பண்ணாத ஒரு வளவு. ஸோ இந்த இடத்துல சம்பந்தம் இல்லாத நிறைய பேர் அடிக்க ஒரு தரம் பாரதம் போறதுமான இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இதுக்குரிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே ஒரு பங்கர், அதாவது நம்ம பங்கர் என்று சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த யுத்த காலத்தில் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக மண்ணை தோண்டி அதுக்குள்ள ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு அமைப்பு. அதாவது இந்த குண்டுகள் இப்படியான விஷயங்கள் எதாலையும் ஒன்றாலையும் பாதிப்படையாம இந்த பங்கர் பதுங்கு குழிக்குள்ள இருக்கலாம். ஸோ இது மண்மூட்டையால எல்லாம் பண்ணியிருப்பாங்க, அல்லது கான்கிரீட்டால பண்ணியிருப்பாங்க. இப்படி ரொம்பவே சேஃபான ஒரு இடம். ஸோ இதுதான் பதுங்கு குழின்னு சொல்லுவாங்க. இந்த பதுங்கு குழி ஒன்று இங்கே இருக்குது. இந்த பதுங்கு குழிக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கம், அதாவது நிறைய தங்கங்கள், காசுகள், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் புதைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த போர்க்காலகட்டத்தில் விடுதலை புலிகளால் இங்கே பதுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த விஷயத்தை தோண்டி எடுக்கலாம், புதையல் தோண்டலாம் என்ற நோக்கில் நிறைய பேர் வராங்க. ஸோ இது இந்த லேண்ட் ஓனருக்கு பிரச்சனை இருக்குது. இவர் என்ன செய்ய போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸார் நீதிமன்ற உத்தரவோட நேற்று அந்த இடத்துக்கு போய் வெளியாக்கி பார்த்துருக்காங்க. ஏன்னு சொன்னால் சாதாரணமாக இந்த பங்கர் என்ற விஷயம் பார்க்க போது தெரியல. யுத்த காலத்தில் அந்த முன் பக்கம், அதாவது இந்த பங்கருக்குள்ள இறங்கி போற வழி இருக்கு இல்லையா, இது மூடப்பட்டிருந்தது. ஸோ இது யாருக்குமே தெரியல இப்படி ஒரு பங்கர் இங்கே இருக்குன்னு சொல்லி அந்த லேண்ட் ஓனரு கூட தெரியலன்றதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நேற்று ஜேசிபி எல்லாம் கொண்டு போய் கிளீன் பண்ணி பார்த்தா அப்படியான ஒரு பங்கர் இருக்குது. உண்மையிலே இது முழுக்க முழுக்க கான்கிரீட்டால வடிவமைக்கப்பட்டிருக்குது. 20 அடி ஆழத்தில் இந்த பங்கர் இருக்குது. ஸோ இது எங்க நிறுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா தலைவர்களும் முக்கியமான நபர்களும் பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய ஒரு இடமாக சேஃபா செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஆயுத கிடங்க யூஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது இங்கே முக்கியமான மீட்டிங்கள் நடத்துறதுக்கு இப்படியான விஷயங்களுக்கு இது யூஸ் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி இப்போ சொல்லப்படுது. ஸோ இந்த இடம் இவருக்கு லேண்ட் ஓனருக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த சம்பந்தமே இல்லை ஒரு சில நபர்கள் வராங்கன்னு சொல்றதால இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு இப்போ தோண்டப்பட்டிருக்குது. தோன்றின அப்புறம் இப்படியான ஒரு விஷயம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 20 அடி ஆழம்ன்றதால கீழே தண்ணியால நிரப்பப்பட்டிருக்குது. ஸோ இப்போ இந்த தண்ணி எங்கிருந்து அகற்றணும், அகற்றினதுக்கு பிறகு உண்மையில் அதுக்குள்ள என்ன இருக்கின்ற விஷயம் தெரியும். தங்கங்கள் இருக்குதா, அல்லது காசுகள் இருக்குதா, அல்லது வேறு ஏதாச்சும் விஷயங்கள் இருக்குதா, ஆயுதங்கள் இருக்குதா. ஸோ இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்கள் இந்த இடத்துல இருக்குது. இப்போ நீதிமன்ற உத்தரவு பேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் அகற்றணும். ஸோ அகற்றினதுக்கு பிறகுதான் உண்மையில் அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்று சொல்லி பார்ப்பாங்க. இது திடீரென்று இந்த விஷயம் ஏன் இப்போ கொண்டு வராங்கன்றது நிறைய பெரிய கேள்வியாக இருக்கும். செம்மணி தோண்டப்படுது, இங்கே எலும்பு கூடல் எடுக்கப்படுது. ஸோ அப்படி இந்த விஷயத்தை டைவர்ட் பண்ணுறதுக்காக இப்படியான விஷயங்கள் நடக்குதான்றதும் ஒரு சைடில் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்குது. இது மாதிரி நிறைய இடங்கள்ல இப்படியான பதுங்கு குழிகள் காணப்பட்டிருந்தது. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விடுதலை புலிகள் தாண்டி பொதுமக்களாலும் நிறைய பதுங்கு குழிகள் வடிவமைக்கப்பட்டிருந்தது. ரீசன் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் யுத்தம் நடக்கிற இடம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கணுன்றதுக்காக பொதுமக்களும் நிறைய பதுங்கு குழிகள் ஏற்படுத்தி அந்த இடங்கள்ல மண்முடிகள் அமைச்சு அந்த பதுங்கு குழியில இந்த குண்டுகள் அல்லது இந்த துப்பாக்கி சூடுல எல்லாம் பாதிப்படையாம பாதுகாக்கிறதுக்கு அப்படியான விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது விடுதலை புலிகள் காலத்தில் அவங்க யூஸ் பண்றதுக்காகத்தான் வடிவமைக்கப்பட்ட என்ற பேர்ல இப்போ விசாரணைகள் போகுது. நாளைக்கு முடிஞ்ச அளவு இந்த விஷயம் இது சம்பந்தப்பட்ட டீட்டெயில் வெளிவரும் போது உண்மையிலே அந்த நீர் அகற்றும் அங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி தெரியப்படுத்துவாங்களே, அப்போ நான் டீட்டெயிலான வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பதுங்கு குழி திடீரென்று இப்ப தோன்றதுக்குரிய ரீசன் என்ன வரைக்கும் இது சம்பந்தப்பட்ட கருத்து ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்ததான் நாளைக்கு இன்னொரு வீடியோவோட நான் சந்திக்கிறேன். நன்றி.